பேரண்ட்ஸ் ஆன நமக்கே குழந்தைக்கு எப்படி ஃபீட் பண்ணும் தெரியல. பொதுவா 6 months ஆனோடனே நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு கூழ் ஊட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஆனா இதுலதான் ஒரு மேஜர் ப்ராப்ளமே இருக்கு. அந்த குழந்தைக்கு ஹங்கர் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியாது, ஏன் அந்த டேஸ்ட் கூட அவங்களுக்கு தெரியாது. நம்ம எப்படி கொடுக்கறோமோ அதை அப்படியே அவங்க ஸ்வாலோ பண்ணிடுவாங்க. இதுல அவங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைக்காது. ஆனா ஒரு குழந்தைய அவங்களே எடுத்து சாப்பிட வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு 6 மாச குழந்தை அவங்களா எப்படி சாப்பிடுவாங்கன்னு தானே நினைக்கிறீங்க? நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா 6 monthsக்கு முன்னாடி இருந்தே அவங்க கிட்ட நீங்க எந்த பொருள் கொடுத்தாலும் உடனே அதை வாய்க்கிட்டு தான் கொண்டு போவாங்க. இதுவே ஒரு நல்ல சைன் அவங்க சாலிட்ஸ்க்கு ரெடியா இருக்காங்கன்றது. இப்படி குழந்தைங்களை அவங்களாவே சாப்பிட வைக்கிறப்போ ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். ரொம்ப முக்கியமா ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்லாவே டெவலப் ஆகும். அவங்களே சாப்பிடுறப்போ அவங்களுக்கு எவ்வளவு வேணும்னு அவங்களுக்கே தெரியும். சோ ஃபுல் ஆயிட்டு அவங்க சாப்பிடறதை நிறுத்திடுவாங்க. இது மூலமா டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ், கலர்ஸ் அண்ட் டேஸ்ட் அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அது ஃபுட்னு தெரியும், ஆனா குழந்தைங்களுக்கு அதை எடுத்துட்டு போய் வாயில தான் வச்சு சாப்பிடணும்னு இனிஷியலா தெரியாது. சோ ரொம்பவே மெஸ்ஸி பிளேயா தான் இருக்கும். இந்த மெஸ்ல தான் அவங்க நிறைய விஷயம் கத்துக்குவாங்க. நம்ம ஆஃபர் பண்ற ஃபுட் எந்த அளவுக்கு சேஃபா இருக்குன்றத மட்டும் நம்ம கரெக்டா செக் பண்ணிக்கணும். சோக்கிங் ஹசார்ட் இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணக்கூடாது. எண்ட் ஆஃப் த டே கோல் என்னவா இருக்கணும்னா குழந்தைங்களுக்கு ஃபுட்டோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகணும். மெஸ்ஸை கிளீன் பண்ணிடலாம், க்ளோத்ஸை வாஷ் பண்ணிடலாம், ஆனா அவங்க பேபி இண்டிபெண்டன்டா சாப்பிடறத மிஸ் பண்ணவே கூடாது. அண்ட் ரொம்ப முக்கியமா ஃபோர்ஸ் ஃபீடிங் கண்டிப்பா பண்ணாதீங்க.